மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன். எந்த ஒரு செயலை செய்தாலும் 11ஆம் இடத்திலே சந்திரனோ சூரியனோ இருந்தால் அந்த செயல் வெற்றி பெறும் என்பது பொதுவான ஒரு கருத்து. அந்த வகையிலே இந்நாள் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. நன்மைகள் மிக அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்நாளிலே நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சரியான முடிவுகளாக இருக்கும். இந்நாளிலே நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இது லாபகரமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்நாளிலே நஷ்டங்கள் ஏற்படாது. ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்திலே புதனும் சுக்கிரனும் 6ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் அதிக அளவிலே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். மனதிலே உள்ள கவலைகள் எல்லாம் நீங்குகின்ற ஒரு நல்ல நேரம் என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகைப்படுத்தலாகாது. சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது 10ஆம் இடத்திலே. ஆகவே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லலாம். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து செவ்வாயால் பார்க்கப்படுகிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 9ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரனை 2ஆம் இடத்திலே இருக்கும் செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நேரம். தனஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். தனஸ்தானாதிபதியை லாபஸ்தானாதிபதி அஷ்டம பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத திடீர் தனப்பிராப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். எப்பொழுதோ யாரோ எங்கோ ஏதோ சொன்னது என்பது போல ஒரு எதுவுமே ஒரு சரியான ஒரு கிளியர் பிக்சர் இல்லாம இருந்த விஷயம்லாம் இன்னைக்கு தான் வந்து ஒரு ஷேப்புக்கு வரும். அதில் ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டுங்கிறது மிக பெரிதாக இருக்கும். அற்புதமாக தனலாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். கடகராசிக்கு இந்நாளிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பண விவகாரத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்கவும், பயணங்களை இயன்றவரை தவிர்க்கவும், சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி யாருடனும் விவாதிக்க வேண்டாம். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். எத்தகைய ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் சர்வ சாதாரணமாக செய்து முடிக்கின்ற ஒரு வல்லமை உங்களுக்குள் கிடைக்கும். உங்களுடைய ஆற்றல் அனைத்தும் வெளிப்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மனதிலே மிகப்பெரியது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தாரின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் அவர்களுக்காக சில தியாகங்களை எல்லாம் செய்வீர்கள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதனோடு சுக்கிரன் சேர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவர். வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் 2ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். சமூக அந்தஸ்து சிறந்து விளங்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களை பாராட்டுவார்கள். உங்களை பாராட்டக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்தவர்கள் கூட வாய்விட்டு பாராட்டி விடுவார்கள், மனதிலே வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு. ஆகவே மிகப்பெரிய மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி வலுவான நிலையிலே ராசியில் அமர்ந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல நேரம். ராசிக்கு குரு பார்வை இருப்பதோடு ராசி அதிபதிக்கும் குரு பார்வை, பாக்யாதிபதியான புதனுக்கும் குரு பார்வை, மிக பெரிய அளவிலே நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அற்புதமான முன்னேற்றம் காண்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது தெரிய வரும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி அதை
பார்த்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரமாக இது விளங்கும். அலைச்சல் சற்று அதிகமாக இருக்கும் இந்த நாளிலே. தேவையற்ற அலைச்சல், தேவையற்ற செலவுகள் இவையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவற்றையெல்லாம் கொஞ்சம் இயன்றவரை தவிர்த்து விடுவது நல்லது. தேவையற்ற அலைச்சலையும் தவிர்க்கணும், தேவையற்ற செலவுகளையும் தவிர்க்கணும் இந்த நாளிலே. எனினும் உங்களுடைய தொழில் வெகு சிறப்பாக உயர்வடையும். தனுசு ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது, 11ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன். அற்புதமான ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆகவே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். தொழில், குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து என அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக புதனும் சுக்கிரனும் வலுவான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் மகர ராசிக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். இப்பொழுது அதிலும் குறிப்பிட்ட இந்த நாள், இந்த சனிக்கிழமை என்று மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகிறது. தொழிலில் மாற்றங்கள் ஏற்படலாம். நீங்கள் செய்து வந்த தொழிலின் இடத்தை நீங்கள் விற்பனை செய்த முயற்சி செய்தால் அது இப்பொழுது நடந்துவிடும். உங்களுடைய தொழிற்சாலை இருக்கின்ற இடம், தொழிற்பேட்டையிலே உங்களுக்கு சொந்தமான இடம், அல்லது நீங்கள் கடை போன்றவற்றை வைத்திருந்தால் அந்த இடம், அல்லது அலுவலகம் போன்றவற்றை வைத்திருந்தால் அந்த இடம், அந்த கமர்ஷியல் ஸ்பேஸ் உங்களுக்கு சொந்தமான ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ண முயற்சி செய்தால் உடனடியாக அது முடிந்துவிடும். அதன் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக ஒரு நல்ல கணிசமான தொகை கிடைக்கும். ஆகவே இந்த நாள் நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அற்புதமான ஒரு புத சுக்கிர சேர்க்கை 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திலே ஏற்பட்டு குரு பார்வையும் அதற்கு கிடைத்திருப்பதால் நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். இந்த புரட்டாசி சனிக்கிழமையான இந்நாளிலே நீங்கள் வாழ்க்கை தரம் உயரப் பெறுவீர்கள். பெருமாளுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீனராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே சந்திரன் இருந்தாலும் உங்களுக்கு தீமை செய்யாது, அது செலவு வைக்கும், அவ்வளவுதான். செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குமே அன்றி மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நல்ல செலவுகளாக செய்து கொண்டிருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள்.